அரசியலில் 100 பேர் சாதிக்கிறேன்னு போனாங்கன்னா ஒருத்தரால் தான் முடியும். மீதி 99 பேர் வந்து ஃபெயில் ஆகி தான் வெளியே வருவாங்க. சொந்த காசு செலவு பண்ணுவாங்க. அவங்க இப்போ நான் சொல்கிற விஷயம் இளைஞர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் குறிப்பாக ஜென்சி இளைஞர்களுக்கு அறவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கட்டாயமாக நான் இந்த அறிவுறுத்தலை நான் உங்களுக்கு வழங்கி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். ஆகையால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். சரிங்களா? அதாவது ஜென்சி இளைஞர்களால் தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லா அரசியல் தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷன் இளைஞர்களால் தான் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர வச்சாங்க, மத்தியில் ஒரு அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க, நீட் போராட்டத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் தலைவர்களிலிருந்து ஸ்டேட் தலைவர்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜென்சி இளைஞர்களை தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆகையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதீத இணையதளத்தில் இப்போ மூழ்கிட்டு வராங்க. சரிங்களா? அது வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, உங்களை பாதாள குழியில் தள்ள போகிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யாரை தெரியுமா தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க, மகளிர்களால் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மகளிர்களை வந்து தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே ட்ரெண்டிங் மாதிரி இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு மாறவும் ஜென்சி இளைஞர்கள் வந்து பாராட்டி சீராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மோகத்தில் நீங்கள் விழுந்து எப்பொழுதும் முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் மூழ்கிட்டு வரீங்க. ரீல்ஸ் போடுறது, ரீல்ஸ் எடிட் பண்ணுறது, இன்ஸ்டாவில் பேஜ் ரீல்ஸ் போடுறது, அப்புறம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு அதெல்லாம் விளையாடுறது, இது போன்ற செயல்கள் செஞ்சு உங்களை பொன்னான நேரத்தை வீணடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிங்க, வேலைக்கு போக வேண்டிய சில வேலைக்கு போங்க, சம்பாதிக்க வேண்டிய வயசில் சம்பாதிங்க, மீதி பண்ண வேண்டிய வயசில் மீதி பண்ணிங்கன்னா தான் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிற அரசியல் நம்பியோ பொது வாழ்க்கையை நம்பியோ வந்து நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி லட்ச பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகள் பார்த்துட்டு வந்துருச்சு, அரசியல் கட்சிகள். சரிங்களா? உங்கள் வீட்டிலேயே பக்கத்திலே யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் பயணிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, நான் கட்சிக்கு போகலான் இருக்கேன், போய் சேரட்டுமா, வேலை செய்யட்டுமான்னு கேளுங்க. தம்பி தயவு செய்து நீ போகாத, கையெடுத்து கும்பிட்றேன், நீ உன் பொழப்பு மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை மாதிரி 1000 பேர்த்த கட்சி பார்த்துருச்சு. உங்களோட வேலை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா போய் கட்சிக்கு போவீங்க, கட்சி தூக்கி விட்டு அப்புறம் பின்னாடி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியல, வேலை செய்ய முடியும்னு சொல்லி ஒதுக்கிறீங்க. அடுத்து ஃப்ரெஷராக வந்து உள்ளே வேலை செய்வாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த கட்சிக்காக வந்து நீங்கள் வேலை செய்ய போகும்போது இந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்துகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, வேலைக்கு போக முடியாது. 24 hours இதே நினப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சில சம்பாதிக்கல அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு சாப்பாட்டு வேலைக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்னோடய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆகையால் தயவு செய்து எந்த ஒரு அரசியல்வாதிகள் உங்களை தூக்கி வச்சு பேசினா கூட தயவு செய்து நீங்கள் அரசியலுக்குள் நுழையாதீங்க. அதே சமயம் அதிகப்படியான மொபைல்களை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அடிக்ஷன் ஆகாதீங்க. ஓகேவா? யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு ஃபோனை கீழே வச்சுருங்க, வேலைக்கு போங்க, படிங்க, சம்பாதிங்க, காசு சேர்த்து வைங்க. அரசியலே யாருக்கு வேணாம். உங்களை வந்து அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க, உங்கள் வாழ்க்கையை தான் வீணடிச்சிருவாங்க. ஆகையால் நான் நல்லதுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் 100ல் ஒரு பேர் கேட்டு திருந்தினா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்னால் ஒருத்தர் நல்லா இருப்பாங்கன்னா அது எனக்கு பெருமை தான். அதே மற்ற இளைஞர்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவீங்க. ஏன்னா அந்த ரத்த துடிப்பு அந்த மாதிரி எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட்டாதான் புத்தி வரும்ன்ற மாதிரி இருப்பாங்க. தயவு செய்து யாரும் ஃபோனுக்கும் அரசியல்வாதிக்கு யாருக்கும் அடிமை வேணாம், அவங்க பொழப்பு பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அரசியல் போய் சாதிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு. ஏன்னா அரசியலில் 100 பேர் சாதிக்கிறேன்னு போனாங்கன்னா ஒருத்தரால் தான் முடியும். மீதி 99 பேர் வந்து ஃபெயில் ஆகி தான் வெளியே வருவாங்க. சொந்த காசு செலவு பண்ணுவாங்க, அவங்க பொண்ணான நேரத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. கதம். அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.